ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரவே நீங்க இந்த ஆராதனையில மகிழ்வுப்படணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில வாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில வரக்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னிங்கப்பா. உடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே, உமக்கு முன்பாக நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு கர்த்தாவே நாங்களோ எங்க குடும்பங்களோ எம்மாத்திரம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியில வந்த தயவிற்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி பரிசுத்தாவியானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கொண்டு உடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனையில கர்த்தாவே உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ராஜா. இந்த ஆராதனை கொண்டு உடைய சித்தம் நிறைவேறட்டும் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை உங்களுடைய சமூகத்துல வர பண்ணின தயவிற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை துதிக்க பண்ணுகிற தயவிற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஆராதனையை அப்பா கிருபையாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் உமக்காக உருவாக்குங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆராதனை பகுதியில கர்த்தாவே சுகம் உண்டாகட்டும் அப்பா. தெய்வீக சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. நீர் வாக்கு தந்தீங்களா அப்பா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நியூ இயர் சர்வீஸ்ல நீங்க வாக்கு தந்தீங்களே. ஆராதனை பகுதியில அப்பா சுகம் உண்டாகும்னு சொன்னீங்களே அப்பா. கர்த்தர் இரக்கம் செய்யுங்க, நினைத்தருளுங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் இரக்கம் செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போற தயவிற்காக நன்றி அப்பா. எங்களுடைய அப்பா, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாத்தையும் உடைய பாதப்படியில கொண்டு வச்சு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாக இருக்கணும் தகப்பனே. உமக்கு நன்றி. கர்த்தர் நடத்துங்கப்பா கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தாவே மற்றமுள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் கிருபையாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. சமன் பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. பேசுகிற மகனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. நீர் எங்களோடு என்ன பேசணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பாதையில நடத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கிங் வித் ஜீசஸ்ங்கிற தலைப்புல கர்த்தாவே அந்த தீம்ல எங்க கரம் பிடிச்சு எங்களை நடத்திட்டு வரீங்களே அப்பா. உனக்கு நன்றி. இன்னைக்கு கர்த்தாவே எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை கிருபையாக எங்களோடு பேசுங்க அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அதனுடைய துவக்கம் முதல் முடிவு வர உடைய கரம் இங்கோடு இறங்கி இருக்கட்டும் தாப்பனே. உடைய பரிசுத்த பாதுகாப்பு இங்க இறங்கி இருக்கட்டும் தாப்பனே. எசப்பா, இந்த ஸ்தலத்தை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்துல உடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. கர்த்தாவே அப்பா, உண்மை தரிசிக்கிற ஒரு பெத்தேலாக கர்த்தாவே இந்த ஸ்தலத்தை கர்த்தாவே நீங்க மாற்றி இருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. இங்க வருகிறவர்கள் உண்மை காணுகிற ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெகோபத்தாக கர்த்தாவே இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்குள்ள நாங்க இளைப்பாறுகிற இந்த ஏலியமாக கர்த்தாவே இந்த ஸ்தலத்தை நீங்க பிளஸ் பண்ணுங்க நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபையாக எங்களை நடத்துங்க தகப்பனே. இம்மட்டும் நடத்தினவரே உமக்கு நன்றி. இன்னும் கிருபையாக நடத்துங்க. உடைய கருத்துக்குள்ளாக திரு கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்துல வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் டயனா உங்களை முதல் வாட்டி என்எஸ்டிஎஃப் சபைக்குள்ள பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். உங்களை அழைத்து வந்த கர்த்தர் இன்னும் நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை. வேதத்துல நிறைய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யோபுவை பத்தி, யோபுவுடைய இன்ட்ரோடக்ஷனே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு யோபு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த யோபு கர்த்தரை பார்க்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவி. ஏசாயா சொல்றாரு, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்றாரு. பைபிள் ஸ்காலர்ஸால பரிசுத்த பவுல்னு அழைக்கப்படுற ரெஃபர் பண்ற பவுல் அவரு தன்னை தாழ்த்தி சொல்றாரு, பாவிகளிலே பிரதான பாவி. ஆராதனைக்குள்ள போகும்போது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போம், சேட்டுல இருந்து நம்மளை தூக்குறத நினைப்போம். பாவிகளாகி நம்ம ஜெபத்தையும் நம்ம காரியங்களையும் கர்த்தர் கிருபையாக நடத்தி வருகிறாங்க. அதே நம்ம நினைச்சு பார்ப்போம். தாழ்மையுள்ள இருதயத்துல கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராங்க. இன்னைக்கும் நம்ம மத்தியில வந்திருக்கிற காட்சன் அண்ணா, டயனாக்கா, ரேனன், ரேமா இவங்களை என்எஸ்டிஎஃப் குடும்பம் சார்பாக அவங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம். காட்சன் அண்ணா, கர்த்தர் என்எஸ்டிஎஃப்
ஃபேமிலியில உங்களை இணைத்த தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த ஊழியத்தில் என்னென்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ சகலத்தை செய்வார், செய்து முடிப்பார். நம்ம நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கரங்களை தட்டி லீட் பண்ணும்படியாக வெல்கம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சொந்த குடும்பத்துக்கு வரவங்கள வெல்கம் பண்ணியது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் சாம் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ஃபார் த ஸ்பேஸ் யூ ஹவ் allowed me to grow in the Lord, to practice my pastoral formation. God is good all the time. God is good. காலையில் ஒரு அருமையான ஒரு ஆராதனையில் ஆண்டவர் அருமையான நம்மளோட கூட பேசினார். அந்த வந்திருந்த அந்த ப்ரீச்சருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். It wasn't like a very strategic sermon, very simple sermon. என்ன சொன்னாரு? Daddy will take care. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, Daddy will take care. இப்போ எனக்கு வந்து அவர் ப்ரெசன்ட் பண்ணும்போது என் கண்ணில் தண்ணி, because I don't have a dad. I was connecting to that and strongly God was speaking to me. ஹோல் மெசேஜ் நான் விசிபிட்டே இருந்தேன். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நம்மளோட வாழ்க்கையில் நடத்துகிறாரு. நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அது அவர் ஒரு சின்ன ஒரு லைன் தான் வருங்க அது. பட் அவரோட எம்பசைஸ் அப்படி சொல்லும் பொழுது அது ரொம்ப ஸ்போக்கன் டு அவர் ஹார்ட். அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்காரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பியூட்டிஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இதில் பாடுகள் இருக்கு, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, நிறைய தேடல்கள் இருக்கு, நிறைய ஜபங்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் ஆண்டவர் நம்மளோட ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னா, வெற்றி கொடி பிடித்துடுவோம். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எஸ், we have challenges around us. எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கு. நிறைய விதமான எதிர்ப்பு சக்திகள் நம்ம நோக்கி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கவலை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளோட ஆட்டிடியூட் வித் ஃபெய்த் என்னவா இருக்கும்னா, ஹோல்டிங் த பேனர் ஹை அண்ட் டாலர். ஆமென். ஆண்டவர் அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பார். நான் ஏன் கவலைப்படுவேன்? நான் முன்னோக்கி நான் நடப்பேன். நாளை தினத்தை அவர் அவரோட கரங்களை ரொம்ப சேஃபா வச்சிருக்கிறார். ஆமென். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. Praise the Lord. 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி சொல்லுத வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். Always we walk in triumph. ஜெயத்தோடு நாம் நடந்து செல்கிறவரை ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும் பொழுது வாள்கள்லாம் போறதுக்கு முன்பாக முன்னாடி துதி வீரர்கள் நடந்து போறதை பார்க்கிறோம். யோசபாத் ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கிறோம். முதல்ல ஆண்டவருக்கான இடம் நாம் கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் அருமையா பார்த்துப்பாரு. எல்லாருமே எழுந்து நின்று இந்த ஒரு 3 பாடல் நம்ம பாடலாம். சந்தோஷமா கரங்களை தட்டி வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடத்திடுவோம். இப்போ நம்ம நடக்கிறதுனா கூட நீங்க நடக்குது, யூ கேன் டூ லைக் தட். நான் கீபோர்டு வாசிக்கிறேன், நடக்க முடியாது. ஆனா நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. கையெல்லாம் தட்டி சந்தோஷமா இந்த பாடலை பாடணும் கேட்டுக்கொள்ளுங்க. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரரை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரரை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரரை நடத்திடுவோம்.
என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகாய் வென்றுவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகாய் வென்றுவிட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். காலனாலும் காலானாலும் வீடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலானாலும் வீடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். நடப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். நடப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெள்ளம் போல வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாவை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாவை கொடி பிடிப்பார். அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகனே. அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். ஆயிரம் தான் சொல்லலாம், ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகாய் வென்றுவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகாய் வென்றுவிட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெற்றி கொடி வெற்றி கொடி நாம் வீரநாடை நடத்திடுவோம். வெற்றி கொடி வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடத்திடுவோம். வசனம் தேவனுடைய வார்த்தை, ஆவியுடைய பட்டயம் அது இருக்கும் பொழுது அணுகாது அணுகாது. ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார் பாருங்க. ஒவ்வொரு சோதனைகளையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு அவர் மேற்கொண்டார். He did not fight with flesh. He did not argue with the devil. He fought with the word of God. Amen. This is a great lesson we could learn from Jesus Christ. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் நம்ம ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு துன்பம் வரும். சமாதானமா போகணும்னு பார்ப்போம், கார்ல அப்படியே நேரா போயிட்டு இருப்போம். நம்ம இப்படி வந்து ஒருத்தர் போவோம் பார்த்துருக்கீங்களா? நமக்கு அப்போ வந்து எதனா சொல்லணும் போல தோணும், ஹார்ன் அடிக்கணும்னு தோணும். ஆனா வந்து உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரணும், I am a child of God. I cannot fight like that. I cannot fight the way the world does. Amen. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அது என்ன அணுகாது. நான் ஆண்டவருக்குள்ள அவர் சொல்றபடி நான் நடக்கும் பொழுது அணுகாது, என்னை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டரோட அந்த 20-year செலிப்ரேஷன் தான் இந்த பாட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தாலும் அவங்க அதை பாடின விதம் இல்லை வந்து அந்த ஒரு கான்டெக்ட் வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுமா இந்த பாட்டை பாடலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன்,
நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். வாழ்நாளெல்லாம் நான் உண்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவே நீ நல்லவர். ஒரு பர்சனலா ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பாடல் நம்ம பாடலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு. நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் கடந்து வந்த பாதைகள் கடலில் உரடான உள்ளத்திலிருந்து நான் கடந்து வந்த பாதைகள் கடலில் உரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயம் உலக நாடுகளுக்கு நான் இயேசுவை பாடி. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரைத்து பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே.
யாரெல்லாம் இதை உண்மையை சொல்ல முடியும்? ஹalleluya. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே. உலகத்தான் one more time. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். வரிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வரிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹalleluya. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம டெஸ்டிஃபை பண்ண முடியும் how God has been good in our life. இல்லையா? அடிக்கடி இந்த ஒரு யோசிக்கிறது உண்டு. நம்ம இந்தியாவிலிருந்து கிளம்பி வரும்பொழுது கையில் எத்தனை சூட்கேஸ் இருந்துச்சு, அதுதான் நம்மளோட ஒரு ஆதாரம். கையில் என்ன இருந்துச்சு? 2 சூட்கேஸ், அவ்வளோதான் நம்மளோட அலவுடு. அதை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண நாள் முதல் கொண்டு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சூட்கேஸுக்குள்ள தான் நம்மளோட வாழ்க்கை ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம அந்த சூட்கேஸையும் இல்லை அதில் இருக்கிற ஆஃபர் லெட்டரையோ அதை நம்பி நம்ம வரல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாம் ஒருவனா இருக்கிறத வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனமா இருக்காரு. just because he believed in God. அவ்வளவுதான். நம்மளோட ஒரே ஒரு செக்யூரிட்டி எது இருக்குதுன்னா faith. the faith that we have in Jesus Christ. ஆபிரகாமை உயர்த்தின தேவன் இன்றைக்கு சூட்கேஸோடு ஆண்டவர் விட்டாரா? இங்க 20 வருஷம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 25 வருஷமா இருக்கிறவங்க இருக்கிறீங்க, 10 வருஷமா இருக்கிறவங்க இருக்கிறீங்க. இப்போ few months, few daysல இங்க வந்தவங்க கூட இருக்கிறீங்க. வந்த நிலைமையில ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த சூட்கேஸ் அப்படி பெருகுது, அது வீடா மாறுது, அது காரா மாறுது. இட்ஸ் ஆல் மெட்டீரியல் பிளஸிங்ஸ். பட் மெட்டீரியல் பிளஸிங் நமக்கு வேணுமே, அதுதான் வந்திருக்கோம் நாம. பட் மோர் தென் தட், the life we have in Jesus Christ. Amen. காலையில் நம்ம கேட்ட இந்த சத்திய வசனத்துக்கு salvation is not just repenting from sin, but also enjoying his relationship. Amen. அவருக்குள்ள நம்மள அப்படியே அந்த பாஸ்டர் உயர்த்தி ஆராதிச்சு நம்ம பார்த்தோம். How much joy he was having, bubbling with from within. Hallelujah. ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி அந்த ஒரு நல்ல தேவனை பார்த்து ஆண்டவரே எவ்வளவு உண்மை உள்ளவரப்பா என் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். சில வேளைகள்லப்பா என் பாதம் சறுக்கி போனது உண்டுதான், உம்மை விட்டு நான் தூரம் போனது உண்டுதான் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய கிருபையினால் என்னை தாங்கினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சில வேளைகள்ல அந்த மெட்டீரியல் பிளஸிங்கை பார்த்து நாங்கள் உண்மை மறந்து போயிருக்கிறோம். நம்ம அப்படியே அந்த பிஸியில் அப்படியே ஓடிடும் பாருங்க. அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நம்ம வாழ்க்கை சில வேளைகளில் மாறி போகுது. ஆண்டவரோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சு போகுது. ஆண்டவரே, நான் உங்க கையில என்ன திரும்ப ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கை ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறேன். உண்மை நம்பி அப்பா நான் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தகப்பனே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான்.
ஏனென்றால் எனக்காக யாவையும் செய்கிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடிக்கொண்ட யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் ப்ராமிஸ் பண்றார். Maybe you are standing here with lot of questions. ஆண்டவரே, இதை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்? இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க போறேன்? இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன்? இந்த சுகவீனத்துல நான் எப்படி விடுதலையாக்க போறேன்? இந்த வேலையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள போறேன்? ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே உண்மை மட்டுமே தான் நம்பி இருக்கிறேன். யூ ஆர் மை எவ்ரிதிங் லார்ட். ஆண்டவரே, நீங்க தான் என்னோட ஆதாரம், நீங்க தான் என்னோட ஆதாரம் ஆண்டவரே. யூ ஆர் மை ஃபவுண்டேஷன் லார்ட். இன் யூ ஐ புட் ஆல் மை ட்ரஸ்ட் லார்ட். நான் உங்களிடத்துல என் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வந்திருக்க இந்த வேலையில என் நம்பிக்கை வைக்கல, பொருளாதாரத்துல என் நம்பிக்கை வைக்கல, என்னுடைய திறமை தாழ்ந்த மேல நம்பிக்கை வைக்கல, என்னுடைய சில்ட்ரன்ஸ் மேல நம்பிக்கை வைக்கல, என்னோட ஊழியர்கள் மேல நம்பிக்கை வைக்கல, என்னோட ஸ்கில் எபிலிட்டி whatever it is Lord, we don't put our trust in whatever it is Lord, but we want to put our trust in you and you alone Lord. உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்ந்தாலும் ஆண்டவரே அது உமக்காக தான், மரித்தால் ஆண்டவரே அது உமக்காக தான் தகப்பனே. என்ன நடந்தாலும் தகப்பனே, ஹல்லேலூயா. அந்த ஷாத்ரக் மேஷக் அபேத்நேகோ போலப்பா எங்களோட ஃபெய்த் நீங்க மாத்துங்க. Lord, their faith was not tied up with their blessing. Lord, their faith was not tied up with the assurance of blessings, Lord. Unconditionally they believed in you. Hallelujah. கர்த்தரை விடுவித்தாலும் சரி, கர்த்தரை விடுவிக்காமல் போனாலும் சரி, கர்த்தரை ஆசீர்வதித்தாலும் சரி, கர்த்தரை ஆசீர்வதிக்காமல் போனாலும் சரி, கர்த்தரை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவரே தேவன், அவரே தேவன் என்று அவங்க அறிக்கை பண்ணாங்க. அதே போல ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, என்ன நடந்தாலும் தகப்பனே நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் ரட்சிப்பு தகப்பனே. உம்மிடத்துல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம், உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வாழ்ந்தாலும் மரித்தாலும்
பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு என்ன கொண்டு வருது, ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது, சவால்களை சந்திக்கும் பொழுது, கடினமான மனிதர்களை சந்திக்கும் பொழுது, கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது, how we react. ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் ரியாக்ட் பண்றோமா? உம்மை போல நாங்கள் ஆண்டவரே அதை அணுகிறோமா? உம்மை போல நாங்கள் மன்னிக்கிறோமா? உம்மை போல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்க தகப்பனே. கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சேஞ்ச் மீ லார்ட், ஜஸ்ட் லைக் யூ, ஜஸ்ட் லைக் யூ. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய செயல்களை ஆண்டவரை உம்மை போல மாற்றுங்க, என் நடக்கை ஆண்டவரை உம்மை போல மாற்றுங்க, என்னோட பார்வை ஆண்டவரை உம்மை போல மாற்றுங்க, என் ஜபத்தை ஆண்டவரை உம்மை போல மாற்றுங்க. பிதாவோடு கொண்டிருக்கிற அந்த உறவுல நீங்க எப்படி எக்ஸாம்பிளா இருந்தீங்க அதே போலப்பா மாற்றுங்க ஆண்டவரே. தனிமையில போய் ஜெபிக்க கற்றுத்தாங்க தகப்பனே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஆயக்காரர்களோடு பாவிகளோடு இருந்தாலும் பாவம் செய்யாம அவர்களை நேசிக்கிற அது போலப்பா எங்களை மாற்றுங்க தகப்பனே. தேங்க்யூ லார்ட். ஹெல்ப் அஸ் டு லவ் எவ்ரிஒன் லார்ட். ஆண்டவரே, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சமைக்கிறவர்களுக்காகவும் நிந்திப்புகளுக்காகவும் தகப்பனே நீங்க என்ன பண்ணுவீங்க அது மாதிரி எங்களே மாத்துங்க தகப்பனே. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, என்னை உமக்காக தந்தேன் ஐயா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, என்னை உமக்காக தந்தேன். சொல்லலாமா? உம்மை போல, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, என்னை உமக்காக தந்தேன் ஐயா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, என்னை உமக்காக தந்தேன் ஐயா. வாழ்ந்தாலும் நம்மை பலப்படுத்துவார், அவரை போல வாழும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்வார், ஆவியினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் ஆண்டவரே, எஸ் லார்ட், எல்லா மொமெண்ட்டும் ஆண்டவரே உம்மோடு இருக்கும்படி வாஞ்சிக்கிறோம். வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நன்றி, நன்றி. உம்மை போல மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆராதனை பகுதியில மகிமைப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஜெப சிந்தையோடு சில காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். என்எஸ்டிஎஃப் ஃபேமிலியாக ஒரே குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கிற நமக்கு ஜெயம் உண்டு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் சொல்றாரு, அவர் ஜெபத்தை கேட்கிறவருங்க. நம்ம இங்கிருந்து ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே நீ நல்லவரப்பா. இந்த ஆராதனையில கர்த்தாவே நீர் மகிமைப்பட்ட தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், தேவாதி தேவனே, நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்கு நாங்களே மாத்திரம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல எங்களை மாற்ற கர்த்தாவே அப்பா உம்முடைய குமாரனே எங்களுக்காக தந்தீங்களே அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதுல இந்த நாட்கள்ல நினைச்சு பார்க்கிறோம் ராஜா, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நீங்க. உம்முடைய ஒரே குமாரன் என்று கூட பாராதபடி இயேசுவே எங்களுக்கு தந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசுப்பா நீர் எங்களுக்காக தந்து எங்களை மீட்டுக்கொண்ட தயவிற்காக நன்றி, தந்த ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ தந்த ஆவியானவருக்காக நன்றி. எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த ஒரு வாரம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீங்களே ராஜா. எந்த தீமைக்கும் ஒப்புக்கூடாதபடி எங்கள் குறைவிலும் நிறைவாக நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. எங்களிடத்துல அநேக குறைகள் உண்டு அப்பா, ஆனாலும் நீர் நடத்துகிற விதத்துல ஒரு குறை எங்களால சொல்ல முடியலையாப்பா. அற்புதமாக நடத்துனீங்க அப்பா. தேங்க்யூ அப்பா.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாகன யாத்திரைகள்ல பிரயாணப்பட்ட இடங்கள்ல கர்த்தாவே போக்கிலும் மரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே உமக்கு நன்றி. துக்கங்களும் வியாதிகளும் பாரங்களும் அப்பா நாச மோசங்களும் நிறைந்த இந்த உலகத்துல எங்களை உம்முடைய சமூகத்துல வைத்து கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வருகிற தயவிற்காக நன்றி அப்பா. இந்த புதிய வார்த்தை இப்பொழுதே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. எங்களை நீங்க நடத்துங்கப்பா. நீர் எங்களுடைய அப்பா, நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் உடைய சமூகத்துல வைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வர நாங்க உங்களையே நோக்கி இருக்கிறோம் ராஜா. கர்த்தர்களை நடத்துங்க. புதிய வாரத்திலையும் அற்புதமாக எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா எங்களுடைய பேரண்ட்ஸுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நாங்க கூட இருந்தா எப்படி பார்த்துப்போமோ அதை விட நீங்க நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க சுவாமி. நீங்க கூடவே இருந்து நடத்துகிறீங்களே அப்பா. அப்பா எங்களுடைய நண்பர்கள் உற்றார் உணர்வுகள் எல்லாரையும் நீங்க பாதுகாக்கிற தேவருக்காக நன்றி அப்பா. இன்னும் நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கர்த்தாவே அப்பா இந்த வேர்ல்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா. கர்த்தாவே அப்பா அடுத்த ஒரு லாக்டவுனை நோக்கி நடந்துட்டு இருக்குன்னு சில வல்லுநர்கள் கணிக்கிறாங்க ராஜா. எல்லாத்தையும் நீங்க பொய்யாக்குங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு சுவாமி. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்காதபடி, உங்களுடைய ஊழியர்கள் தடைபடாதபடி கிருபையாக நீர் காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிற தகப்பனே அப்பா உங்களுடைய நாமத்தை அப்பா கொண்ட அப்பா நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம் ராஜா. நாங்க ஒண்ணுமே இல்லை அப்பா. கர்த்தர் இந்த காரியத்துல ஒரு பெரிய இரக்கம் செய்யுங்கப்பா. அப்பா இப்பொழுதே நாங்க நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை அப்பா நாங்க பயன்படுத்தி அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா அந்த போர்கள் நின்று போவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பகுதியில் இருக்கிற வான்மண்டல பகுதிகளை இயேசுப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். போர் மேகங்கள் மாறட்டும். உங்களுடைய அமைதி, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய நன்மை அந்த இடத்துல அப்பா நிறைவேறும் அப்பா. நிலைந்திருக்கட்டும் அப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்களை நியூசிலாந்து தேசத்திலையும் கர்த்தாவே அப்பா அப்பா பெட்ரோல் டீசலுக்கோ எந்த அப்பா ஆயில் ரிலேட்டடா எந்த சம்பந்தமான எந்த ஒரு அப்பா பஞ்சத்துக்கோ கர்த்தர் கிருபையாக ஒப்பு கூடாது இருங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா. நீ நல்லவர் அப்பா. எங்களுடைய NSTF மினிஸ்ட்ரி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. இது உங்களுடைய ஊழியம் அல்லவா ராஜா. கர்த்தாவே இது உங்களுடைய கருத்தின் கிரியை அல்லவா ராஜா. இது உங்களுடைய கிருபை அல்லவா ராஜா. இது உங்களுடைய வைராக்கியம் அல்லவா ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் இந்த ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நீர் பொறுப்படுங்க. கர்த்தர் நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பரிமாணங்களையும் கர்த்தர் நீர் நிர்ணயித்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க டிசைட் பண்ணுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த பாஸ்டருக்காக உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் எங்களுக்கு தந்த ஞானம் உள்ள அப்பா நல்ல மெய்ப்பருக்காக ஒரு விசை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. கர்த்தாவே நீ நல்லவர் அப்பா. இந்த ஊழியத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தினுடைய அப்பா அடுத்த கட்டங்களை கர்த்தாவே அவர்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அவங்களுக்கு பர்சனலா அப்பா நிறைய டயர்ட்னஸ் இருக்கலாம் ராஜா. இந்த ஊழியத்தினால அப்பா பாரங்கள் இருக்கலாம் ராஜா. கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. காலேபை பலப்படுத்தின அதே கர்த்தர் அப்பா காலேபு யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருந்தது போல அதே பலத்தோடு இருந்தது போல கர்த்தர் இந்த ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளையும் கர்த்தாவே பாஸ்டரோடு கூட இருந்து கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்க சுவாமி. உமக்கு நன்றி. பாஸ்டர் ஜெருஷாக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நடத்துகிற வழிகளுக்காக பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நடத்துங்க அப்பா. எங்களுடைய ரூபசனந்துக்காக நன்றி ராஜா. அநேக ஊழியங்கள் உண்டு ராஜா. அப்பா இருந்தாலும் அப்பா இந்த NSTF மினிஸ்ட்ரிக்காக அவங்க அப்பா அப்பா அவங்களுடைய டைமையும் அவங்களுடைய எஃபோர்ட்டையும் அப்பா இந்த ஊழியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி கர்த்தாவே இந்த ஊழியத்தை தாங்குகிற அப்பா அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கிருபையாக நடத்துங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்னைக்கு எங்க மத்தியில முதல் முறையா நாங்க சிஸ்டர் டயனாவை பார்க்கிறோம். கர்த்தர் இது பாராட்டின கிருபை அப்பா. உண்மை நேசிக்கிற குடும்பங்களை, உண்மை நேசிக்கிற ஆத்மாக்களை எங்களுக்கு தாங்கன்னு நாங்க கேட்டோமே அப்பா. இன்னைக்கு கிருபையாக சிஸ்டர் டயனாவை காண கிருபை செய்தீரே. உங்களுடைய இறக்கங்களுக்காக ஒரு விசை கூட அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே இந்த தேசத்துல அவங்க தனிமை இல்ல, உம்முடைய கரம் அவங்களோடு கூட இருக்கிறதே அதுக்காக நன்றி ராஜா. அப்பா பிறந்த நாள் முதல் இன்று வரை ஆதரித்து வந்த உங்களுடைய கரம் என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கூட என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில யாரு வந்து இது எனக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லாதபடி கர்த்தாவே நீரே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளுக்கும் அப்பா நீர் மேலாளராக இருந்து நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஃபேமிலி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அப்பா அந்த டிராவல்ல உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்களோ தாவீது சொன்னது போல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுன்னு சொன்னது போல அப்பா அவங்களை இந்த தேசத்துக்கு நீர் கூட்டிட்டு வர்றதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ராஜா.
அந்த முகாந்திரம் நிறைவேறட்டும் அப்பா. நீர் நடத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தோடு NSTF ஃபேமிலியோடு அவங்களை இணைத்த தயவிற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய தேவ திட்டங்களுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, அவங்க ஒரு வீடை தேடிட்டு இருக்காங்கப்பா. நீர் குடியிருப்பின் எல்லைகளை நியமிக்கிற கர்த்தர் அப்பா. கிருபையாக அவங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த வீட்டுக்கு நேராக நடத்துங்க அப்பா. அதுல எந்த தடைகளோ தாமதங்களோ இல்லாதபடி கிருபையாக நடத்துங்க நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அவங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்க பிளஸ் பண்றோம். உங்களுடைய கரம் எப்போது அவங்களோட கூட இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு எங்க மத்தியில இருந்து ஆராதிக்க வந்திருக்கிற பிரதர் அகஸ்டின், அவங்க ஃபேமிலி ஷேரன், 2 பேரையும் பிள்ளைங்களையும் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் ராஜா. அப்பா நீ நல்லவர் அப்பா. நீர் ஆபிரகாமுக்கு மட்டும் சர்வ வல்லவர் அல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் நீர் சர்வ வல்லவர். நீர் சர்வ வல்லவர் என்பதை அவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நீர் காட்டி வருகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களுடைய கரம் குறுகி போவதே இல்லை. நீர் நடத்துவீங்கிற பாதைகள்ல கர்த்தாவே உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த தேசத்துல கர்த்தாவே அப்பா நீர் நிலைநாட்டுங்க அப்பா. இந்த வருஷத்துல கர்த்தாவே உமக்குள்ள கர்த்தாவே வளர பண்ணி நீர் என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்துல கொண்டு வந்தீங்களோ அதுல பலப்பட பண்ணுங்க ராஜா. இந்த கடந்து போகிற காலங்கள் கர்த்தாவே அது சீக்கிரமாக கர்த்தர் அனுமதித்த அந்த காலங்கள் அது சீக்கிரமாக முடிஞ்சு அப்பா உமக்குள்ள துளிர்க்கிற அந்த ஒரு புது சீசனுக்குள்ளாக கிருபையாக நடத்துங்க. நாங்க NSTF ஃபேமிலியாக ஜெபிக்கிறோம் ராஜா. NSTFல வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி. என்று நான் கிருபையாக இங்கே கூட்டிட்டு போய் கொண்டு வந்தீங்க. எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரயாணத்துல அப்பா கூடவே இருந்தீங்க. நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. எங்க NSTF குடும்பமாக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா உண்மை போல எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி அப்பா நாங்க பாடினது போல நீர் எங்களை உருவாக்குங்க அப்பா. உமக்காக உருவாக்குங்க அப்பா. என்ன நோக்கத்துக்காக எங்களை இணைத்து அப்பா ஒரு சிறு கூட்டமாக இங்க வைத்து உங்களை துதிக்க பண்ணுகிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா. கிருபையாக நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீ நல்லவர் அப்பா. எங்களுடைய சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிய உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தாவே, அந்த சின்ன சாமுவேல்கிட்ட அப்பா உங்களுடைய அனாதி திட்டங்களை குறித்து பேசின அதே தேவன் எங்க சின்ன பிள்ளைங்களே உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சண்டே கிளாஸ்ல உண்மை அறிய உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தாவே அப்பா நீர் இரக்கம் பாராட்டுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கர்த்தாவே நீர் பேசுகிறதை அவர்கள் உணரும்படியான கிருபைகளை கொடுங்க. எந்த தேசத்துல வளர்ந்தாலும் பிள்ளைங்க உமக்காக வளர உமக்காக நிற்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க ராஜா. கல்ச்சர் ஒரு மேட்டரே இல்லை ஏசப்பா. தானியல் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நின்றது போல கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக எங்களை நம்பி தந்த பிள்ளைங்களை நாங்க உங்களுடைய கருத்திலேயே தருகிறோம். இந்த தேசத்திலையும் கிருபையாக வளர்த்துவாங்கப்பா. நடத்துங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். NSTF அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஒவ்வொன்றையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம் ராஜா. அப்பா ஈஸ்டர் அப்பா சர்வீஸ் எப்பொழுதே இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குட் ஃப்ரைடே சர்வீஸ் எப்பொழுதே இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் விசிட்டையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் காரியங்களை அனுகூலமாக மாற்றி தருகிற தேவனப்பா. நெகேமியாவோடு கூட இருந்த நன்மைக்கு ஏதுவான தயவுள்ள கரம் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த பிளான்ஸ்ல எல்லாம் உங்களுடைய கரம் இறங்கி இருக்கட்டும் ராஜா. இந்த காரியத்துல எல்லாம் உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோம். மட்டும் நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி. இன்னும் கிருபையாக நடத்துங்கப்பா. நீ நல்லவர் 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 அப்பா. உங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல வைக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உடைய பார்வைக்கு அப்பா அருமையாக இருந்த தயவிற்காக நன்றி. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்த கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாரும் ஒருமித்து சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொருவரையும் வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் சுஷீலனா பியூலாக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்துட்டு வராங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ். பாஸ்டர்கிட்ட யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து பாஸ்டர் உங்களுக்காக சந்தித்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா தயவு கொடுத்து பாஸ்டர் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தது, ஸோ நாங்கள் குடும்பம் நம்ம ஃபெலோஷிப்பாக நம்ம கூடி ஜெபிக்கும் போது உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். நம்மளுடைய செல் குரூப்லேயும் நம்ம அதுக்காக ஜெபிப்போங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா தயவாக பாஸ்டரிடமோ என்னிடமோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். Upcoming events, Good Friday service நமக்கு 7 PM followed by dinner. Saturday, that's 4th April. ஸோ ஒரு retirement home நம்ம
கிளென்ஃபீல் ஆல்பனி ரீஜனில் இருக்கிற ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம். நம்மளுடைய ஐரின் வந்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஐரின் ஒர்க் பண்ணுற அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு நம்ம என்எஸ்டிஎஃப் ஃபேமிலியாக சேர்ந்து போய் ஒரு 1 hour அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக ப்ளஸ் பண்ணி அவங்கள ஜெபித்து அவங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்தும் தெரிவித்து வரலாங்கிறது தான் ஒரு பிளான். ஸோ இதோடைய டென்டேட்டிவ் டேட் இது 4th April மார்னிங் 10 AM. ஸோ இது இன்னுமே டைம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை, டேட் ஆல்மோஸ்ட் அவங்க ப்ரப்போஸ் பண்ண டேட் தான். ஸோ இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மளோட கிருபையாக இப்படி இந்த 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 ஊழியத்துக்கும் கர்த்தர் நம்மளை அழைத்து செல்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இதற்காக இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 5th April சண்டே ஈஸ்டர் சர்வீஸ் நமக்கு ஈவினிங் 5:30 PM. ஸோ 5:30 PM to 7:30 PM. கர்த்தருக்கு மகிமை. ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நிறைய பேருக்கு காமனாகவே தெரியும். ஸோ யாராவது கிவிங் நம்பர் நம்மளுடைய ஆஃபரிங் என்எஸ்டிஎஃப்க்கு ஷேர் பண்ணும்படியாக கிவிங் நம்பர் தேவைப்படுச்சுன்னா ஆல்வினை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இங்கே கூடும்போதும் நமக்கு ஃபிசிக்கலாக நம்ம ஆஃபரிங் நம்ம ஷேர் பண்ணுறதில்ல. எவ்ரி டைம் இட்ஸ் அன் ஆன்லைன் ஆஃபரிங். ஸோ உங்களுக்கு அந்த கிவிங் நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா ஆல்வினை ரீச் பண்ணுங்கள். ஸோ பாட்லக் டின்னர் எவ்ரி 1st and 3rd Sundays. ஸோ இன்றைக்கி 3rd Sunday பாட்லக் டின்னர் கர்த்தர் கிருபையாக நடத்துகிறாங்க. ஸோ ஆல்டர்னேட் சண்டேஸ் நமக்கு ஸ்நாக்ஸ் 2nd, 4th and 5th Sundays வர மந்தில் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட். என்எஸ்டிஎஃப் ஃப்ளையர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரிண்ட் பண்ண நம்மளுடைய சண்டே சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ண ஃப்ளையர்ஸ் வெளியில் இருக்குது. தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க. உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க முன்னாடி வரும்போது அன்போடு அழைக்கிறோம். பாஸ்டருக்கு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி சண்டே கிளாஸ். All the kids come over here. So last time I asked you all a question. So I'm going to ask you again. Yeah. So what did you learn last time? What story? We learned about how God calmed the storm. Oh. I learned about I don't know. You don't know. Okay. What did you? Don't know. So still a work in progress. So thank you. Shirley வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால கர்த்தருக்கு மகிமை. And also there is additional work for her during the Good Friday and Easter. அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து we want to take them to the rest home. அந்த பிள்ளைங்க ரெஸ்ட் ரூமில் இருந்தால் தான் அவங்க வந்து பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால் we are organizing that. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. இது வந்து this is a new venture for NSTF. இந்த மாதிரி நம்ம பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் இப்போ பண்ண போகிறோம். அது புதிதாக ஆண்டவர் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சரியா? நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஒருவரும் சிறுகுடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தாதி கர்த்தரை எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அருமையாக கர்த்தருடைய ஆண்டவரை பயத்தில் ஆண்டவரை வளர்ப்பதற்கு ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை இங்கே எடுக்கிற பிரயாசங்களுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகள் ஷேர்லி ஆண்டவர் எடுக்கிற பிரயாசங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகள் கற்றுத்தருகிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை பிள்ளைகளுடைய ஆண்டவரை மனதில் ஆண்டவரை பதிந்து நிற்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தருடைய பயத்தில் ஆண்டவரை வளர்ந்து வர கர்த்தரோடு கூட ஆண்டவரை ஒரு உறவு வைத்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னை விடுதலை செய்தார் என்ற ஆண்டவரே அந்த ஒரு தியாலஜி ஆண்டவரே, அந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளாக இந்த ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை எழும்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை ஷேர்லி செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகளுக்கு இன்னும் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை ஞானத்தையும் கிருபையும் நீங்க தரும்படியாக செபிக்கிறோம்.
Heavenly Father, Lord, bless her, Lord, and her family, oh Jesus. ஆண்டவர் அவர்கள் எடுக்கிற எல்லா எஃபர்ட்டும் நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவர், as they go back, oh Lord, Heavenly Father, to the schools, oh Jesus, be with them. Bless them, O Lord, protect them, O Lord, from all harm and danger, O Jesus. கர்த்தருடைய அதிகாரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் நன்றாக படிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இவர்களை ஆண்டவர் உப்பாக வெளிச்சமாக ஆண்டவரை நீர் வளர்த்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஆண்டவர், உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறோம் அப்பா. இவர்களை நீங்க பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளங்கையில் வரைந்து வைத்து நீங்க நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Now you go to Sunday school now. God bless you. Okay. So today is Henry's and Aravi's birthday. அதுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். ஒருவரும் சிறக்கூடாத வழியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இன்று காலையில் ஆண்டவரே பிரதர் ஹென்ரிக்காகவும் ஆண்டவரே ஆரவிக்காகவும் நாம் ஜெபித்தோம். We had a little celebration, Lord, this morning, O Lord, at NSTF also, O Lord, Heavenly Father, we want to bless them in the name of Jesus. விசேஷமாக ஆண்டவரே உடைய மகன் ஆண்டவரே ஹென்ரியை நீங்கள் ஆசீர்வதிங்க. உள்ளத்தில் ஆண்டவரே அநேக ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதப்பா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நீங்கள் பதில் தருவீராக. ஆண்டவரே மகள் ஆரவியும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகள் வளர்ந்து வருகிற இந்த ஆண்டவரே இந்த வயதில் ஆண்டவரே கர்த்தருடைய அதிகாரம் அவங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க கரங்களை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்குள்ளாக மகள் ஆண்டவரே வளர்ந்து வர நீங்க கிருபை பாராட்டுக. இருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுதும் நீங்க அற்புதமாக அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். We're trying to connect the laptop to the screen. So before that, I want to call upon Shalini Rufus. Yeah, please come forward and do the Bible reading. Thank you. Matthew chapter 10 from 16 to 20. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயும் இருங்கள். மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் பிரஜாதியருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். இப்போ பாஸ்டர் வந்து அந்த சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அவங்களை வந்து அனுப்பிச்சினார்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. I want pastors to come forward and then pray for me. I know, because I'm also kind of a Sunday school student. என்னன்னா மேபி சிஸ்டர் டாய்னா உங்களுக்கு மட்டும்தான் நான் இங்கே புதுசு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் காட்சன். I'm doing my pastoral formation track in Carey Baptist College, second year. So நான் இங்கே இருக்கிறது வந்து இட்ஸ் a part of my study. So thanks to pastor again, and then to the leadership team here for allowing me in this space to do my studies. So உங்களோட கூட சேர்ந்து நானும் ஜேர்னி பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் கோனா பி நிறைய ஒரு டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பயணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ப்ளஸ் வந்து I want whatever God has in store in my life, I want that to happen in my life. It's not about என்னோட விருப்பமோ எதுவுமே இல்லாமல் ஆண்டவரோட சித்தம் என்னோட வாழ்க்கையில் நடக்கணும். அதே சமயத்தில் இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு த்ரூ மை மினிஸ்ட்ரி, அது ஆண்டோட சித்தத்தை படி நிறைவேறணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு இது. ஸோ ஐ வாண்ட் பாஸ்டர் டு கம் ஃபார்வர்ட் அனுப்பும்படிக்கு பிரைஸ் கார்டு. அதாவது நம்ம சபையில வந்து இத்தனை ஆண்டு காலமாக அநேகரே கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்துள்ளோம். ஊழியத்திற்குள்ளாகவும் வளர்க்க முடியாத கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதனால when you come into the church or when you come into a gathering like this, everyone is important. Everyone is used by God. அதனால வரும்போதே நம்ம வந்து ஆயத்தமாகும் நம்முடைய வாழ்க்கையில செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தமாகும்.
ஏனென்றால் கர்த்தருடைய கரம் வல்லமையாக நம்ம இது இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது வாட்சன் வந்து அவர் கொஞ்சம் தான் சொன்னார். வாட்சன் வந்து he is already doing ministry. He's working as an evangelist. He is doing his online ministry. அவர் நிறைய இடங்களுக்கு அவர் போய் ஆஸ்திரேலியா எல்லாம் போய் இந்தியா கூட போயிட்டு அவர் வந்து ப்ரீச் எல்லாம் பண்ணியிருக்காரு. But the only thing that was missing in his life was theological studies. So I talked to him and I said, why don't you come? ஆனா நான் பேசுறதுக்கு முன்னாடி அவரே வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, நானே வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது it all came into place. It all fell in place. And then last yearல இருந்து வந்து he is studying theology. இது வந்து செகண்ட் இயர். ஸோ இந்த செகண்ட் இயர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, that he has to be as a shepherd, as a pastoral leader, he has to be in one particular place. அவர் ஓசிபிஸ்ல இருக்கிறார். ஆனா but wherever he is going to learn, எங்க வந்து கற்றுக்க போறாரோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த ஒரு வருஷம் காலம் வந்து இருக்கணும். Maybe 1 year, maybe 2 years. For the next 2 years definitely that he will be journeying in NSTF. ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட், நமக்கு வந்து அவர் மூலமாக ஒரு மினிஸ்ட்ரி. அவர் என்ன கற்றுக்க போகிறார் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அதாவது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அதை நம்ம வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்னா ஒரு என்கரேஜ் பண்ண போறோம். அப்புறம் வந்து அவர் பிளஸ் பண்ண போறோம். அவருக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்ம மத்தியிலிருந்து ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் எழும்படும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான நோக்கம். இன்றும் ஆண்டவர் அநேகரை தட்டி கொண்டிருக்கிறார், அநேகரை அழைத்துக் கொண்டிருக்கிறார், அநேகரை அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றும் அவருடைய மகனை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரையும் ஊழியத்திற்காக இன்னும் ஆயத்தப்படுத்தி இன்னும் பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் வந்து எங்க அனுப்புகிறாரோ அந்த கர்த்தாதி கர்த்தர் அனுப்பிட்டார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அவர் வந்து தாங்கி அவரை வந்து கர்த்தருக்குள்ளாக இன்னும் நம்ம பலப்படுத்தும். ஜெபம் பண்ணுவோம். ஒருவரும் சிறுகூடாத வழியை வாசம் செய்கிற எங்களுடைய அன்பு தகப்பனே, நம்ம எல்லாம் கரங்களை நம்ம வந்து உயர்த்துவோமா? Let's all lift our hands towards the heavens and bless God's son, because from today he is starting a ministry here at NSTF. கர்த்தாதி கர்த்தரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவர் உம்முடைய சித்தம் அப்பா. நாங்களே ஒன்றுமே நினைக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் நினைத்ததெல்லாம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவர் ஊழியம் நன்றாக நடைபெறணும். We want to be a blessing here, O Lord, in the North Shore community என்ற ஆண்டவரே, அதுதான் ஆண்டவர் நாங்கள் யோசித்தோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் அதற்காக ஆண்டவர் அநேக பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே, இதில் ஆண்டவரே நீர் என்ன நினைச்சிருக்கிற ஆண்டவரே. Heavenly Father, you are bringing the right people, O Lord, into this place, O Lord. And Heavenly Father, even as pastoral leaders, O Lord, Heavenly Father, Lord, you are bringing, O Lord, Heavenly Father, raising people here, O Jesus. Adala especially, O Lord, Heavenly Father, thank you, Lord, for bringing Lord Godson into this space, O Jesus. And Heavenly Father, O Lord, we as a family here, O Lord, we bless him, O Jesus. மகனே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு படிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மகனுக்கு அற்புதமாக இருக்கும்படியாக, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக. Heavenly Father, open up his minds, O Lord, open up his hearts, O Jesus, open up, O Lord, Heavenly Father, O Lord, his thinking, his understanding, O Lord, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. Heavenly Father, only the sky is the limit என்று சொல்றாங்களே ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, அப்படியாக ஆண்டவரே மகன் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டு ஆண்டவரே. Heavenly Father, you are preparing him, O Lord, these days, O Lord. As he is getting prepared, O Lord, Heavenly Father, we will watch over him, O Jesus. Heavenly Father, we will encourage him, O Lord. We will pray over him, O Lord, as a church, O Lord. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர், இந்த நாளில் ஆண்டவர் துவங்குற இந்த ஊழியத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. He is going to learn a lot, O Jesus. And Heavenly Father, every now and then, O Lord, he is going to minister to us, O Lord. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே ராஜரீகம் ஆண்டவரை மகன் மீது தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை மகன் பேசும்போது எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளங்களில் ஆண்டவருடைய வார்த்தை பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகைக்குள்ளாக மகனை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Praise the Lord. All the best. God bless. Thank you, Pastor. God is good all the time. All the time God is good. So in NSTF வந்து what they are doing is doing like a series of studies. இப்போ பாஸ்டர் வந்து இப்போ மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இப்போ லேண்ட் ஆகிருக்கிறாரு. ஸோ 16 வரைக்கும் ஆல்ரெடி அவர் முடிச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ அதிலிருந்தே வந்து we want to continue from that. எதில் விடப்பட்டதோ, இப்போ நான் வந்து தனியாக ஒரு மெசேஜ் கொடுத்து அது பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு he felt then let there be a continuity. So walking with
ஜீசஸ். ஸோ லென்த் சீசன்ல அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது அந்த 4 வசனத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் அது கவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செட். ஸோ ஓப்பன் பைபிள் டு மேத்யூ 10. அதில் வந்து நம்ம அப்படி பார்ப்போம். ஸோ டிசைனிங் அண்ட் நேவிகேட்டிங் த்ரூ பர்சிக்யூஷன், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Who are we? Why we are gathered here? இல்லையா, நம்மளாம் யார், நாம் ஏன் இங்கே சேர்ந்துருக்குறோம்? நம்ம வேற எங்கே வந்திருக்கலாமே. ஏன்னோ பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், he doesn't have to come here, play bass. He could have taken rest at home. But why we come here? Why we come here? To seek God. ஆண்டவரை பார்க்கும்படிக்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தும்படிக்கு, இந்த இடத்துக்கு ஒரு ஒளியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு லைட் ஹவுஸாக நம்ம இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்ம இங்க தெரிந்து கொண்டிருக்கிறார். தட்ஸ் வை வி ஆர் ஹியர், இல்லையா? நம்மளை வந்து இங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இங்க சிஸ்டர் டயனா வந்திருக்கிறாங்க. God has brought you here. Probably it's not accidental. Intentionally God has kept you here. எதுக்குன்னா ஆண்டவர் ஒரு ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு நோக்கத்தோடு நடக்குது பாருங்க. நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியும் ஆண்டோடைய சித்தம் இல்லாம விடாது. இந்த மாதிரி வழுக்கானது கூட அவர் சித்தத்தோட தான் ஆயிருக்குது வச்சுக்கோங்க. எல்லாம் விழுந்து போச்சு, சுஷில் மட்டும் ஏதோ வந்து மருந்துகள்லாம் போட்டு அப்படி தேத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டோட சித்தம் இல்லாம ஒரு விஷயமும் நடக்காது. அவ்வளவு ஸ்பெஷலா ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு. நான் எங்க போனாலும், இப்போ இங்க நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது, எங்க வெளியே போய் மினிஸ்ட்ரி பண்ணாலும் மை ஸ்டார்டிங் வில் பி லைக் திஸ். ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா விசேஷமானவர்களை வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் விசேஷமானவன். I am special. Praise the Lord. பீட்டர் சொல்றாரு, you are a chosen generation. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்க வந்து ராயல் பிரீஸ்ட், ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்க ஹோலி நேஷன். ஆமென். பரிசுத்த ஜனம் அப்படி சொல்லிட்டு பீட்டரோட வார்த்தைகள் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு டைமென்ஷனுக்கு பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்துல வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா பர்சிக்யூஷன். ரைட்? அது வந்து நம்மளால தவிர்க்க முடியாது பாருங்க. டிசைனிங் அண்ட் நேவிகேட்டிங் த்ரூ பர்சிக்யூஷன். இப்போ இதுல பார்க்கும்பொழுது பிரிடேட்டர் அண்ட் ப்ரே, இது வந்து நம்ம பார்த்துக்கோம் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல, டிஸ்னி சேனல்ல. எப்போ போட்டாலும் வந்து அந்த புலி வந்து மானை போய் துரத்தி அது பார்க்கறது சில பேர் பிடிக்கும். அது எப்படி போய் பார்க்குது, அது எப்படி தாவி போய் பிடிச்சி அந்த இறைய பிடிக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காட்டுல நடக்கிற ஒரு பிரிடேட்டருக்கும் ஒரு பிரேக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி தான். கரெக்டா? ஸோ பிரிடேட்டர் வந்து அந்த இறைய தேடிக்கிட்டே இருக்கும், அந்த பிரே வந்து அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடலாம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆஸ்பெக்ட்ல இமேஜின் லைக் தட். ஓகே, ஸோ இப்படியே போகுது பாருங்க. The mission field is like a big open forest where we have both the predator and the prey. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா wolf and the sheep. இந்த வசனத்துக்கு நம்ம போலாம். ஓகே, 16 verse 16 படிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகளை எங்க அனுப்புறாரு? ஓநாய்களுக்குள்ள அனுப்புறாரு. So who is sending? யார் அனுப்பு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாரு? For a mission. யார்கிட்ட அனுப்புறாரு? யார் அனுப்புறாருன்னா his followers and sheep. டிசைபிள்ஸ் கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, உங்களை அனுப்புறேன் அப்படின்னு. ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவங்க பேசுற டயலாக்ஸ் தான் இது எல்லாமே. So whom? His followers and sheep. இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த ஷீப். எங்க அனுப்புறாரு? இன்னொரு ஷீப் கூட்டத்துக்குள்ள. இட்ஸ் வெரி ஈஸி டு கோ அமாங் த ஷீப். எங்க அனுப்புறாருன்னா வூல்ஃப் கூட்டத்துக்குள்ள, அந்த பேக்ஸ் ஆஃப் வூல்ஃப்குள்ள அனுப்புறாரு பாருங்க. So why Jesus is sending the sheep among the wolves?
இது வந்து ஒரு ஆனாலஜியா நம்ம பார்க்குறோம். ஆனாலஜின்னா ஒரு உவமையா நம்ம பார்க்குறோம். ரியலாவே அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக உவமைகளை பயன்படுத்துறது வழக்கம். அது மாதிரி வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுகளும் ஓநாய்களும் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருந்ததுனால ஆண்டவர் அந்த ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்றாரு. அந்த ஆடுகளுக்குள்ள நான் வந்து ஓநாய்களுக்குள்ள நான் உங்களை அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட ஹார்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. ரைட்? He talks about the attitude of our heart and mind. முக்கியமான கேள்வியே, who are the walls? ரியல் கான்டெக்ட்குள்ள வரும். who are the walls? யாருன்னா கெஸ் பண்ணுங்க. யாரு வந்து ஆண்டவர் சீஷர்களோட பேசும் பொழுது ஓநாய்களுக்குள்ள உங்களை அனுப்பும்போது அப்படின்னு சொல்றாரு, ஆண்டவர் யாரை மீன் பண்ணாரு? பாரிசீஸ். பரவாயில்ல, எல்லாம் கத்துக்கலாம் வாங்க. வேற வேற ஜென்டைல்ஸ். நைஸ், சூப்பரா சில வசனங்களுக்கு பாருங்க. இன்னொரு வசனத்துல வந்து யாரை வந்து இந்த வசனம் குறிக்கல அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். He did not mean the false teachers and false prophets. Matthew 5:15 அவர் சொல்றாரு, அவங்க ஓநாய்களை போல இருப்பாங்க, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள், அவங்க கையில போங்கன்னு சொல்லல ஆண்டவர். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கையில போங்க அப்படின்னு சொல்லல. ஸோ he did not meant to them. ஆனா யாருக்கு சொல்றாரு? verse 5 படிங்க. Not go among the Gentiles or enter any town of the Samaritans. இன்னொரு படி. Do not go among the Gentiles or enter any town of the Samaritans. அப்புறம் Go rather to the lost sheep of Israel. So ஒரு கான்டெக்ட்ல he did not mean Gentiles. He did not mean Samaritans. He meant whom? அவங்க அண்ணன் தம்பிங்க தான், அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்களோட டேபர்நாக்கிள் இருக்கிற ஆட்கள் தான், அவங்களோட இருக்கிற ஜனங்கள் தான். பட் they are lost. They lost the track. They are unrepentant Israelites, unrepentant Jews. மனம் திரும்ப வாஞ்சை இல்லாத நபர்கள். அவங்களதான் ஆண்டவர் சொல்றாரு wolves. அவங்க வந்து ஓநாய்களை போல அவங்க இருக்கிறாங்களாம். they are not ஓநாய்கள், அவங்க ஓநாய்கள் கிடையாது, ஆனா ஓநாய்களை போன்ற சுபாவம் உள்ளவர்கள். அடுத்தது யார் ஆண்டவர் குறிப்பிடுறாருன்னா, எசேக்கியேல் 22:27, ஜெபனியா 3:3b நம்ம பார்க்கிறோம். he meant leaders and rulers. யார் ஓநாய்களாம்? ஏதோ ஒரு வசனம் படிங்க, எசேக்கியேல் 22:27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறாங்களாம். the leaders of the country and the leaders of the church, the leaders of the temple of God is pointing them as wolves. அவங்க வந்து அப்படியே பச்சிக்கிற சிங்கம் போல நம்ம வாசிக்கிறோம். அதே போல பச்சிக்கிற இறைக்காக, அன்ஜஸ்ட் கெயின்ஸ்க்காக, அநியாயமான ஆசீர்வாதங்கள், அநியாயமான பொருட்களுக்காக அவங்க வந்து இறை அப்படியே தேடுறாங்களாம். லீடர்ஸ், அந்த ரூலர்ஸ், பிரீஸ்ட், அவங்களதான் ஆண்டவர் சொல்றாரு wolves, ஓநாய்கள். So Acts 20:28 31 வரைக்கும் சில வசனங்களை வாசிக்கிறேன். Acts 20:28-31. Keep watch out yourself and all the flock of which the Holy Spirit has made your overseers. Be shepherds of the church of God, which he brought with his own blood. I know that after I leave,
Savage wolves will come in among you and will not spare the flock. பவுல் சொல்றாரு சபையை குறிச்சு, நான் இங்க ஒரு அருமையா சபையை ஏற்படுத்துறேன், சூப்பரான மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றோம், பட் நான் போனதுக்கு அப்புறமா பட்சிக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட சில பேர் உங்களுக்குள்ளா இருந்து வெளியிருந்து வரமாட்டாங்க, உங்களுக்குள்ளா இருந்து எழும்புவாங்க. Jesus already giving that warning through Paul and Peter. Be aware of that kind of attitude was leaders. Be on your guard. Remember that 3 years and never stopped warning each of you night and day with tears. இவங்களை குறிச்சு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு நான் 3 வருஷம் நான் வார்ன் பண்ணிருக்கிறேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. இவங்க தாங்க வால்ஸ், இவங்களதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இவங்களை போங்க, வெளியிலாம் வேண்டாம், யூதாவுக்கு முதல்ல போங்க, சமாரியிலும் பூமியின் கடைசி எல்லை பிறந்து அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் சொந்த வீட்டுக்கு போங்க. Go to your own home, go to your own people, but go as sheep, but beware that they are wolves. So nature of sheep அப்படி பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப gentle. ஷீப்போட நேச்சர்னா gentle and herd oriented. They naturally stay together in the flocks for safety. கூட்டமா தான் அது அப்படியே இருக்கும், மிஸ் ஆச்சுன்னா காலி அது. And defenseless sheep have very little ability to fight predators. Trust ன்னு வரும்போது they tend to follow leaders and depend on guidance. Praise God. அதனாலதான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென். That's why நம்ம சொல்றோம் கர்த்தரின் மேய்ப்பர், நான் ஒரு ஆடுகுட்டி போல அவரோட சொல் பேச்சு கேட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. And peaceful grazers, their life is focused on grazing grass and living quiet life. அது பாட்டு பாவமான ஒரு இது ஆடு. அதே நம்ம வால்ஸோட நேச்சர் பாருங்க, their predatory attitude இருக்கும். Natural hunters that hunt other animals for food. அடிச்சு கொள்ளணும், அதுதான் அதனோட நோக்கமே. அக்ரெசிவ் அண்ட் ஹண்டிங். பேக் ஓரியன்டட், அதுவும் கூட்டமா தான் இருக்கும். எதுக்கு கூட்டமா இருக்குன்னா அழிக்கிறதுக்கு கூட்டமா இருக்கும், கொல்றதுக்கு கூட்டமா இருக்கும், திருடத்துக்கு கூட்டமா இருக்கும். Strategic hunters, they track, surround and work together, capture prey. Strategic hunter நல்லா இருக்கு, பேசிக்கிட்டு கூட்டம் போட்டு அழிக்க பாக்குறது. Strong and survival instinct. Wolves are alert, territorial and highly adaptive. இதுதான் 2 டிஃபரன்ஸ். நாம யாரு? இந்த மாதிரி பிரிடேட்டரா நம்ம இருக்கணுமா? ஆண்டவர் நம்மளை என்னன்னு கூப்பிட்டாரு? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். Praise God. So it's very important to discern and decide. இதான் நம்ம ஓசிபிசி சர்ச்சோட தீம் பாருங்க, discern and decide. இந்த வசனம் பார்க்கும் பொழுது 16 வசனத்துல அந்த ரெட்ல போட்டுக்கணும் பாருங்க, 4 அனிமல்ஸ். I'm sending you out like sheep, okay, and among wolves. Therefore be as shrewd as snakes and as innocent as dove. ரைட்டா? ஸோ ஷீப் பத்தி சொல்லிட்டோம், இப்போ வால்ஸ் பத்தி சொல்லிட்டோம். இப்போ நாம ஷீப்பா அந்த வால்ஸ் கிட்ட நம்ம போகணும். ஆண்டவர் அனுப்பிடுறாரு நம்மள, நம்ம போய் தான் அவன் நம்ம நோ சொல்ல முடியாது. Because we are among the 12 disciples, we are following Jesus Christ, we are climbing. Lord, I want to follow you. I surrender, Lord, all to thee, my Savior. அப்படி பாட்டெல்லாம் பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பனா ஜாலி, ஓனைக்குள்ள போ அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி போகணுன்றதுக்கும் ஆண்டவர் அங்க பதில் கொடுக்கிறார் பாருங்க. So how we should go? Therefore be as shrewd as snakes and innocent as dove. So இந்த இடத்துல 4 அனிமல்ஸ் பார்க்கிறோம். இந்த 2 அனிமல்ஸ் பார்த்துட்டு 2வது அனிமல் snakes and doves. இப்போ why snakes?
ஏன் ஒரு பாம்புக்கு வந்து அது ஒப்பிடுற, பாம்பு போல வினவுகிறலாம் நீங்க இருக்கணும். அப்படி போகும்பொழுது ஆடுகளை போல போங்க, ஆனா பாம்புகளை போல நீங்க வினவுள்ளவர்களா இருக்கணும். வாய்ஸ் சர்பண்ட். ஸோ அதனோட நேச்சர் பார்க்கும்போது இட்ஸ் கன்னிங், இட்ஸ் டிசப்டிவ், இட்ஸ் ஸ்னீக்கி, இப்படி நம்ம சொல்றோம்ல. வாட் ஆர் த குட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்? How God intended the snake to be. எப்படி ஆண்டவர் வந்து ஸ்னேக்கை வந்து இருக்கணும்னு அவர் படைச்சார். பிசாசு வந்து ஸ்னேக் ஒரு கருவியை பயன்படுத்திச்சு. ஸ்னேக்கோட நேச்சர், குட் நேச்சர், இட்ஸ் வாய்ஸ், இட்ஸ் ப்ரூடன்ட், இட்ஸ் இன்டெலிஜென்ட், இட்ஸ் காஷியஸ், அலர்ட். இல்ல வஞ்சிக்கிறவங்களா மாத்தான் பாம்பை நம்ம பார்க்கிறோம், பட் அலர்ட்டா இருக்கிறதுக்கு பாம்பை நம்ம பார்க்கிறோம். நம்ம அது கிட்ட போகும்போது அப்படி எப்படி இப்படி ஓடுது. அது மனுஷர்கள் கிட்ட வரும்பொழுது, a servant of God who is sent into packs of worlds should have this kind of mindset, alert mindset, a prudent mindset, a wisdom mindset, a cautious mindset, and the intelligent mindset. ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு, ஒரு ஆபத்து இருக்கிற பகுதியில் போயிட்டு நான் வந்து இஷ்டம் போல ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னா, the next minute you will be killed. You need to think strategically. You can't just take, because you can speak, you can't proclaim the gospel anywhere you want. Think wise. அதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. Stay alert. இந்த வசனத்துல வந்து 16ஆம் வசனத்தை வந்து அப்படியே மெசேஜ் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். Stay alert. This is hazardous work I am assigning you. You are going to be like sheep running through a wolf pack. So don't call attention to yourself. Be as shrewd as snake, inoffensive as dove. நைஸ்ல. ஸ்னேக் போல அலர்ட்டாவும் இருக்கணும், இன்அஃபென்சிவ் ஆஸ் டவ்வாவும் இருக்கணும். களங்கமில்லாத ஒரு ஆடுகுட்டி போல நாம் இருக்கணும். Don't call attention to yourself. ஒரு ஸ்பாக் இருக்கு, ஓநாய்கள் அப்படியே எப்படா எனக்கு பசியா இருக்கு, கூட்டமா இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஆடு குட்டி அந்த பக்கம் அப்படி போனாவே அது வந்து கடிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி போனா விடுமா? நான் தாங்க ஆடு, என்ன நல்லா பாருங்க, மேக்கப் எல்லாம் போட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, கையில் வர மேக்கப் செட்டு, இப்படி திஸ் இஸ் காலிங் டு அட்டென்ஷன். என்னையும் பாரு, என் அழகையும் பாருங்க, நான் ஊழியம் செய்ய வந்துக்கிறேன், அப்படி நம்ம போகக்கூடாது. இதுதான் ஆண்டு சொல்றாரு, காஷியஸ், அலர்ட்டா, வைஸா ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்கிறார். We are not called to advertise ourselves, but somehow lead the lost soul to Jesus. அந்த வால்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம ஆடுகளா போறோம். அது மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு, அது ஆடுகளா இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மள அதுக்கு அதுக்கிட்ட தான் போய் ஊழியம் செய்ய சொல்றார். தட் இஸ் த கமாண்ட். We need to go and proclaim the gospel to them. இப்படிதான் போகணும். சோ எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் மிஷனு? ஆண்டவரே என்ன ஒரு ஆடு மந்தைக்கு அனுப்புங்க, அது செம்மறி ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ள ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, மாடா இருந்தாலும் பரவாயில்ல, ஓனாய் வேணாம் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியாது. there is no option. Jesus said go to wolves. So எதுக்கு இந்த ரிஸ்கி மிஷன் அப்படின்னா, because soul worth more. Today's wolf can become a sheep tomorrow by the gospel. அதான் பாயிண்ட். இன்னைக்கு அவன் ஓனாயா இருக்கலாம், ஓனாய் ஆட்டிடியூடோட இருக்கலாம், ஓனாய் மைண்ட் செட்டோட இருக்கலாம், ஆனா நாளைக்கு அவன் he can become like you. He can become like, அவர் சொல்றாரு பேதுவை பார்த்து, உன்ன மாதிரி அவன் மாறுவான். John, he can become like you. நீ என்ன ஃபாலோ பண்ற, because I got you.
because I chose you, because you know the gospel, I preached to you, I did miracles எல்லாம். அவன் somehow he lost இருக்கிறான் அவன். gospel அவங்களுக்கு போய் சொல்லு. the gospel will change the wolf into a sheep. அந்த மைண்ட் செட்டை ஆண்டவர் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட சுவிசேஷம் மாற்ற முடியும். அதனாலதான் இந்த ஒரு ரிஸ்கி மிஷன். நம்ம இங்க NSTFல வந்து உட்காந்துட்டோம், பாடுறோம், இதெல்லாம் பண்றோம். பட் இங்க சுத்தி எத்தனை ஓநாய்கள் இருக்கும். our mission is to present the gospel so that the wolves will become sheep one day. The Saul என்கிற Paul, a great example. சபைகளை பட்சிக்கிறவனாக, சபைகளை கொடுமைப்படுத்துகிறவனாக, சபைகளை நாசப்படுத்துகிறவனாக இருந்த அவனை வந்து ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியில சந்திச்சு ஓனாயா இருந்தவனை ஆட்டுக்குட்டியா மாத்துறாரு. That's a risky mission. Move on to verse 17 and 18 போலாம். படிங்கக்கா. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். So Jesus வந்து அந்த காலத்துல இருக்கிற கான்டெக்ட் அவர் பேசுறாரு. மனுஷர்கள் நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க, அவங்கள உணர்ந்து பிடிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் நடந்தும் செஞ்சது. ஆக்ஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஏர்லி சர்ச்ல ஹவு டிசைபிள்ஸ் வேர் பீட்டன் அப் அண்ட் அரெஸ்டட் எல்லாமே பார்க்கிறோம். We are chosen by God, we are sent by God, we are blessed by God, but also something inevitable is awaiting us when we truly serve God and His mission. ஆண்டவருடைய சுவடுகளை நம்ம பின்பற்றணும்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யணும்னா, நான் ஒரு விஷயத்துக்கு ரெடியா இருக்கணும். பர்சிக்யூஷன். பாடுகள் இல்லாம பரலோகம் போக முடியாது. வசனம், பாடுகள் இல்லாம ஒருவரும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. So this is the pre-warning Jesus telling his disciples and followers. இந்த மிஷனுக்கு நீ வந்துட்டதுனால உனக்கு ஆசீர்வாதமும் இருக்கும், கூட உபத்திரமும் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஏன் வந்து இந்த உலகம் வந்து உபத்திரப்படுத்துது? நான் என்ன பண்றேன்? நான் காஸ்பல்ல தான் நான் சொல்றேன், நீ ஆண்டவரை ஏற்றுக்கு, நீ நல்லா வாழ்வ, உன்னோட அடிமைத்தனத்துல நீ விடுதலை பெறுவ, உன்னோட பாவத்துல விடுதலை பெறுவ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் உனக்கு என்று ஒரு நன்மை வச்சிருக்கிறார், ஆண்டவர் வந்து உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு இப்படி நன்மைகளை தானே சொல்றேன். ஏன் உலகத்துக்கு அது பிடிக்க மாட்டேங்குது? ஏன் உலகம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு நேச்சுரலா ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க. John 15:18 verse 19ல பார்க்கிறோம், John 3:18-20ல பார்க்கிறோம். The world hate Christ. ஜீசஸ் சொல்றாரு, இந்த உலகம் என்னை பகைக்கிறது. நான் இந்த உலகத்தை உருவாக்கினேன், உலகத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ள வந்தா என்னையே அது சேர்த்துக்கல. எப்படி ஒரு ஓனர் வீடெல்லாம் கட்டிட்டு அழகா வந்து நம்ம ஒரு கிரக பிரவேசம் எல்லாம் வச்சுட்டு அவர் போகணும்னு வந்தா அங்க ஒன்னுவா இருப்பான், அவன் வந்து ஓனரே துரத்தி அடிப்பான். அந்த மாதிரிதான் இங்க சொந்தமானதிலே வந்தேன், சொந்தமானவர்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இந்த உலகம் என்னை பகைக்கிறது, அதனால உங்களையும் பகைக்கும். அதுதான் அது, அப்படிதான் அது டிசைனே. If the world hates me, it will also hate you. Everyone who does evil hates the light and will not come into the light, for the light will reveal what they do.
நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே,